friends, welcome to my channel Shubis Dasneve. நான் இங்க என்ன செய்ய போறேன்னா vegetable kurma. இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை subscribe பண்ணலாம், subscribe பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்திக்கிறேன். 2 துண்டு பட்டை இந்த உடைச்சி போட்டுக்கிறேன். ஒரு 3-4 லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அது 1 இன்ச் சைஸ் இருக்கும். ஒரு அரை மூடிக்கும் கொஞ்சம் குறைவான தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்திக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேன். 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்திக்கிறேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அரைக்கிறதுலையும், இருந்தாலும் இதுலேயும் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு மராத்தி முக்கு நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இது கூட பிரிஞ்சி இலை இருந்தாலும் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும், ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் இருந்தால் போதும். பெரிய சைஸ் இருந்தால் எனக்கு 1 மட்டும் சேர்த்திக்கோங்க. இதையும் நான் வந்து எண்ணெயில் நல்லா வணக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு போட்டு வதக்கும் போது நம்ம சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வணக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்க ஆரம்பிச்சிச்சு. தக்காளி சாஃப்டாக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம், பச்சை பட்டாணி, 2 சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த 3 காய் தான் போட போகிறேன். இந்த காயும் இந்த எண்ணெயில் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் காய் சாப்பிடும்போது. நான் இது தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டேன் நான் தக்காளி வதக்கும்போது, அதனால் இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா தூள்லாம் நம்ம காய்கறி வணக்கும் போதே போட்டோம்னா தான் அந்த காய்கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா தூளோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போவே எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வைக்கிறதுனால கரெக்டான தண்ணி போய் ஊற்றி வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் இதில் சேர்த்திட்டேன். தேவையான தண்ணியும் ஊற்றிட்டேன். நல்லா கலக்கி விட்டு ஒரு டைமு நான் வந்து குக்கரில் 2 விசில் விடுவேன். 2 விசிலே நல்லா வெந்துடும். ஏன்னா காய்கறிலாம் ஆல்ரெடி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். 2 விசில் கழிச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.